இன்றைய நாள் கர்த்தருடைய வார்த்தை 1 கொரிந்தியர் 12 இவைகள் எல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுத்தார். ஆம் தேவ பிள்ளைகளின் கர்த்தருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில இல்லாம நம்ம வாழ முடியாது என்பதையும், அது மாத்திரமல்ல, இந்த அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். ஆவியானவருடைய 9 வரங்களையும் அவரவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை கொடுத்து நடத்துகிறார். ஆவியானவர் ஒருவரே இருக்கிறார். கர்த்தராகிய ஆண்டவர், பரிசுத்த ஆவியானவர், இயேசு கிறிஸ்து நம்மளோட இடத்துல நின்று அவர் நம்மளை நடத்துகிறவராய் இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய சித்தத்திற்கு நாம விட்டு கொடுக்கும் பொழுது இந்த வரங்களும் கனிகளும் நம்மளிடத்துல செயல்படும். தேவ பிள்ளைகளே, அவர் வைத்திருக்கிற திட்டத்துல நாம வாழணும். கிறிஸ்து இயேசு சரீரமா இருக்கிறாரு, அதற்குள்ள நாம அவயமா இருக்கிறோம். கண்ணானது கண்ணுக்குரிய வேலை, காலானது காலுக்குரிய வேலை, வாயானது வாய்க்குரிய வேலை, இப்படி அவயங்கள் அவைகளுக்குரிய வேலைகளை செய்வதை போல கிறிஸ்து என்கின்ற அந்த சரீரத்தின் அவயங்களாய் இருக்கிற நாமும் இந்த நாளில், ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உங்க சித்தத்தை நான் எப்படி செய்யணுன்றதை அறிந்து நாம செயல்படும் போது நிச்சயமாக நம்முடைய நாட்கள் ஆசீர்வாதமா இருக்கும். நாம் அந்த ஆசீர்வாதத்திற்குள்ள கடந்து போக வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற அந்த வரத்தின்படி நாம் வாழ்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஒருவருக்கு தேவன் ஞானத்தையும் அறிவையும் போதிக்கிற வரத்தையே தேவன் கொடுத்திருக்கிறாரு. வேறொருவனுக்கு விசுவாசத்தையும் ஆவிக்கு குணமாக்குகிற வரத்தையும் தேவன் கொடுத்திருக்கிறாரு. வேறொருவனுக்கு ஆண்டவர் ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரத்தை கொடுத்திருக்கிறாரு. தீர்க்க தரிசன வரங்களை கொடுத்திருக்கிறாரு. அப்படி என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். வேதத்துல பாஷைகளை பேசுகிறதும் அந்த பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிறதையும் கொடுத்திருக்கிறாரு. நமக்கு ஆண்டவர் எதை கொடுத்திருக்கிறாரோ அதுல நம்ம நிலைத்து வாழும்பொழுது இந்த நாள் நிச்சயமாய் நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருடைய சித்தத்திற்கு விட்டு கொடுத்து நாம வாழ நம்மளை தேவன் பாதத்துல வைப்போமா, நம்மையும் நம் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.